பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மூன்றாவது பாஜக அரசு ஆட்சி பொறுப்பேற்று 10 நாட்கள் வரை ஆகியிருக்கும் நிலையில் அதற்குள் பல்வேறு சர்ச்சைகளையும் சிக்கல்களையும் சந்தித்து வருகிறது. நீட் சர்ச்சை, நெட் சர்ச்சை வரிசையில் இப்பொழுது இணைந்திருக்கிறது மக்களவையின் தற்காலிக சபாநாயகரை நியமித்திருக்கும் சர்ச்சை. பாஜக அரசின் தற்காலிக சபாநாயகர் தேர்வை கடுமையாக சாடியிருக்காங்க எதிர்க்கட்சியான காங்கிரஸ். முதலாவதா இந்த தற்காலிக சபாநாயகர் பதவின்றது என்ன, எந்த அடிப்படையில இந்த தேர்வு இருக்கும் என்பதை பத்தி பார்க்கும் பொழுது 18வது மக்களவையின் முதல் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஜூன் 24 அன்று தொடங்கி ஜூலை 3 வரை நடக்க இருக்கு. ஜூன் 26 அன்று மக்களவையின் சபாநாயகர் பதவிக்கான தேர்தல் நடக்க இருக்கு. ஆனா அதற்கு முன்னர் நாடாளுமன்றத்தை வழிநடத்தவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிகள் பதவியேற்கும் பொழுது தலைமை தாங்கவும் தற்காலிக சபாநாயகர் பொறுப்பில் அமர்த்தப்படுவார். சில முக்கியமான பொறுப்புகளையும் கடமைகளையும் நிறைவேற்றும் பொறுப்பும் அவருக்கு வழங்கப்படும். ஆனா மக்களவையின் தற்காலிக சபாநாயகர் பதவி குறித்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல எந்த சட்டமும் இல்லாவிட்டாலும் பாராளுமன்ற விவகார அமைச்சகத்தின் செயல்பாடு குறித்த கையேட்டில் அதற்கான வழிமுறைகள் வழங்கப்பட்டிருக்கு. அதன்படி இந்தியாவின் குடியரசுத் தலைவரே இந்த பதவிக்கான நபரை தேர்ந்தெடுப்பார். மக்களவையின் சீனியர் எம்பி, அதாவது யார் அதிக ஆண்டுகள் எம்பியாக இருந்திருக்கிறார் என்ற அடிப்படையிலேயே தற்காலிக சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படுவார். புதிய எம்பிகளுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பது தற்காலிக சபாநாயகரின் முதன்மை கடமையாக பார்க்கப்படுது. அந்த அடிப்படையில புதிதாக கூடவிருக்கும் மக்களவையின் தற்காலிக சபாநாயகராக 8வது முறையாக மக்களவையின் எம்பியாக வென்றிருக்கும் கொடிக்குன்னில் சுரேஷ் தான் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று பேசப்பட்டது. காங்கிரஸை சேர்ந்த இவர் கேரளாவின் மாவேலிக்கரை மக்களவை தொகுதியில் போட்டியிட்டு வென்றிருக்கிறார். ஆனால் பாராளுமன்ற விவகார அமைச்சகத்தின் அமைச்சர் கிரண் ரிஜிஜுவின் பரிந்துரையின் அடிப்படையில் பருத்ரகரி மகதப்பை தற்காலிக சபாநாயகராக நியமித்திருக்கிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. மகதப் ஒடிசா மாநிலத்தின் கட்டக் மக்களவை தொகுதியிலிருந்து 7 முறை எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். மக்களவையின் சீனியர் எம்பியான கொடிக்குன்னில் சுரேஷை தவிர்த்து பருத்தகரி மகதப்புக்கு பொறுப்பு வழங்கப்பட்டிருப்பதற்கு எதிராக கேள்வி எழுப்பியிருக்கின்றன எதிர்க்கட்சிகள். நாடாளுமன்ற விவகார அமைச்சரின் முதல் தவறு என்று கிரண் ரிஜிஜுக்கு எதிராகவும் குரல் எழுப்பியிருக்கின்றனர். கொடிக்குன்னில் சுரேஷ் ஒரு தலித் என்பதாலேயே அவருக்கு பொறுப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கின்றனர். நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்தொடரே இன்னும் கூடாத நிலையில் இந்த புதிய சர்ச்சை ஆளும் அரசுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கு.